வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தஞ்சை உள்பட 3 தொகுதிகளின் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 81 வேட்பாளர்கள் போட்டி. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. இமாச்சல பிரதேசத்தில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்தது. 18 பயணிகள் பலி, 25 பேர் காயம். திருச்செந்தூர் கோவிலில் சூரசம்ஹார விழா, பல லட்சம் பக்தர்கள் தரிசனம். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 81 பேர் போட்டியிடுகின்றனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் பொழுது ஒத்திவைக்கப்பட்ட தஞ்சாவூர் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோல் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம் தொகுதியில் அதே நாளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 3 தொகுதிகளிலும் 139 பேர் மனு தாக்கல் செய்தனர். இதில் 48 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. 91 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்பு மனுவை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என்பதால் 10 மனுக்கள் திரும்பப் பெறப்பட்டன. இதனையடுத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 81 பேர் தேர்தல் களத்தில் உள்ளனர். இதில் 79 பேர் ஆண் வேட்பாளர்களும் 2 பெண் வேட்பாளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வரும் 19ஆம் தேதி பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் 22ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தஞ்சாவூர் தொகுதியில் 14 பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக வேட்பாளராக ரங்கசாமி போட்டியிடுகிறார். திமுக வேட்பாளராக அஞ்சுகம் பூபதி களமிறங்கியுள்ளார். மேலும் தேமுதிக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளின் சார்பிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர சுயேட்சைகளும் தேர்தல் களத்தில் உள்ளனர். அரவக்குறிச்சியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் 39 பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 7 பேர் மனுக்களை திரும்பப் பெற்றுள்ளனர். அதிமுக வேட்பாளராக செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக KC பழனிசாமி போட்டியிடுகிறார். இது தவிர சுயேட்சைகளும் போட்டியிடுகின்றனர். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் 28 பேர் போட்டியிடுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதிமுக வேட்பாளராக AK போஸ் நிறுத்தப்பட்டுள்ளார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் டாக்டர் சரவணன் போட்டியிடுகிறார். தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இது தவிர சுயேட்சைகளும் தேர்தல் களத்தில் உள்ளனர். 2 வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றுள்ளனர். தற்போது 28 வேட்பாளர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு இன்று சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் 8 பேர் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் வேட்பாளராக முதல்வர் நாராயணசாமி போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் போட்டியிடுகிறார். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களின் சின்னம் ஒதுக்கீடு இன்று நடைபெற்றது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தேர்தல் சின்னங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டன. மொத்தமாக 8 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். தமிழக இலங்கை மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க கூட்டுக்குழு அமைப்பது என இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தமிழக மற்றும் இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சுவார்த்தை தில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், வேளாண் அமைச்சர் ராதா மோகன் சிங், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், இலங்கை வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர, மீன்வள அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். 83 நாட்கள் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எல்லை தாண்டு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என இலங்கை தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண கூட்டுக்குழு அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த குழு 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடுவது எனவும் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக மீனவர்களின் நலன் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் மறுவாழ்வுக்கு இது தொடக்கமாக அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த மாதம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முழுமையான நிரந்தரமான தீர்வை நோக்கி இன்றைய அமர்வு நடைபெற்றிருக்கிறது என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சம்பந்தமாக, இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவதற்காக
ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அமர்த்தியிருக்கின்றார்கள். அதனுடைய முதல் அமர்வு அடுத்த மாதமே நடைபெறும் என்று நம்புகின்றேன். மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இந்திய தமிழ் மீனவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு. ஆழ்கடல் மீன்பிடிப்பதிலிருந்து, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதிலிருந்து, அவங்களுக்கு மற்ற ஏற்பாடுகள் செய்து கொடுப்பதிலிருந்து, உபகரணங்கள் கொடுப்பதிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் கவனம் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். பாகிஸ்தானின் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதியில் ஊடுருவும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகின்றன. இதற்கு இந்திய ராணுவ தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்படுவதால் ஊடுருவல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஷோபியான் பகுதியில் பயங்கரவாதிகள் இருவர் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்றனர். அப்பொழுது எல்லை பாதுகாப்பு படையினர் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் காயமுற்றார். தப்பி ஓடிய மற்றொரு பயங்கரவாதியை பிடிக்க தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி மாவட்டத்தில் பேருந்து ஒன்று ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் பலியான பயணிகளின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி நகரிலிருந்து குலு நோக்கி பயணிகள் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பிருந்த்வானி அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பியாஸ் நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 18 பயணிகள் பலியானார்கள். 25 பேர் காயமுற்றனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், காயமுற்றவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் ராயகடா பகுதியில் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது திடீரென்று வெடிகுண்டு வெடித்ததில் காயமடைந்த மூப்ப நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராயகடா பகுதியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவலர்கள் வெடிகுண்டு சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேக பொருளை மோப்ப நாய் ஒன்று முகர்ந்து பார்த்த பொழுது திடீரென RDX வெடிகுண்டு வெடித்ததை அடுத்து காயமடைந்த மோப்ப நாய்க்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் வீடு ஒன்றுக்குள் புகுந்த சிறுத்தையை 30 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் வனத்துறையினர் பிடித்தனர். உத்தரகண்ட் மாநிலம் நைடானில் அருகே உள்ள கோட்டபாக் பகுதியில் காட்டிலிருந்து தப்பித்த சிறுத்தை ஒன்று அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அப்பகுதியில் வீடு ஒன்றுக்குள் நுழைந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடிக்க முயன்றனர். கடுமையாக முயன்றும் பிடிக்க முடியாததால் 30 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மயக்க மருந்து செலுத்தி பிடித்தனர். பிடிபட்ட சிறுத்தை பின்னர் காட்டில் விடப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை ஒட்டி நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழா கடந்த 31ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதனை ஒட்டி இன்று காலை 6 மணிக்கு யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாகின. பகல் 12 மணியளவில் உச்சிகால பூஜைகள் முடிந்ததும் ஜெயச்சந்திரநாதர் திருவாடுதுறை ஆதீன மண்டபத்துக்கு எழுந்தருளினார். அங்கு சிறப்பு அபிஷேகங்கள் முடிந்ததும் சூரசம்ஹாரத்திற்கென வீரவாள் மற்றும் புனிதவேல் ஆகியவற்றுடன் ஜெயந்திநாதர் கடற்கரைக்கு எழுந்தருளினார். இதனையடுத்து மாலை 4:30 மணிக்கு கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வேல்வேல் என்ற முழக்கங்களை எழுப்பினர். முதலில் யானை தலை, 2வது சிங்கத்தலையுடன் வந்த சூரனின் தலைகள் ஒவ்வொன்றாக வெட்டப்பட்டன. அப்பொழுது ஆணவம் அடங்காமல் மரமாக மாறி வந்த சூரபதுமனை முருகன் வேலினால் இருத்துண்டாக்கினார். ஆணவம் அடைந்த சூரன் மயிலாகவும் சேவலாகவும் மாற மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் முருகன் அருள் புரிந்து ஏற்றுக்கொண்டார். சூரசம்ஹாரம் முடிந்ததும் சந்தோஷ மண்டபத்திற்கு முருகன் எழுந்தருளினார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலிருந்து மக்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த சூரசம்ஹாரம் கொண்டாடுவதற்கு என்ன
தாத்பரியம் என்று சொன்னால் நம் மனதிலே இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, காமம், வெகுளி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை குணங்களையும் நம்மை அழித்து இறைவன் நம்மை ஆட்கொள்கின்றார் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி கொண்டாடப்படுகின்றது. இதான் சஷ்டிக்கு நான் முதல்ல வந்திருக்கேன், விரதம் இருந்திருக்கேன். காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. வேண்டியிருக்கிறேன், கண்டிப்பாக முருகர் நிறைவேற்றுவார், சண்முகர் நிறைவேற்றி வைப்பாருன்னு தெரியும். இதை காணறதுக்கு கோடான கோடி கண்கள் இருந்தாலும் பத்தாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகளவாக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதையிலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலும் 50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 89 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. விலை உயர்வு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. பெட்ரோல், டீசல் விலைகளை அவ்வப்பொழுது மாற்றியமைக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் இன்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 89 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. அதனையடுத்து சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 67 ரூபாய் 13 காசுகளும், டீசலின் விலை லிட்டருக்கு 58 ரூபாய் 2 காசுகளாகவும் இருக்கும். கருகும் பயிரை கண்டு அதிர்ச்சி, மாரடைப்பால் விவசாயி மரணம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகளுக்கான குழுக்கள் அமைக்க தவறிய தமிழக அரசு பற்றி ஆளுநரிடம் புகார் தெரிவிக்க இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகளுக்கு குழு அமைக்க வலியுறுத்தி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் கடிதம் கொடுத்ததாகவும் அது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்க தவறியதால் விரைவில் தமிழக ஆளுநரை சந்தித்து அது தொடர்பாக புகார் தெரிவிக்க இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சட்டமன்ற குழு தொடர்பாக கவர்னர் சந்திக்க திட்டம் இருந்தது. அது எந்த அளவுக்கு முதலமைச்சருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வமோ அல்லது சட்டப்பேரவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தனபால் அவர்களோ உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு இன்னும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா விரைவில் கவர்னர் இப்போ ஊரில் இல்லை, அவர்கிட்ட டைம் கேட்டிருக்கிறோம். கொடுத்த பிறகு சந்தித்து இதை நிச்சயமாக புகாராக கொடுப்போம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலத்தை பற்றி மதுரை ஆதீனம் கேட்டறிந்தார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதா வேகமாக குணமடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அப்போலோ மருத்துவமனைக்கு வந்த மதுரை ஆதீனம் அதிமுக அமைச்சர்களிடமும் மருத்துவர்களிடமும் முதல்வரின் உடல்நலம் பற்றி விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முதல்வர் உடல்நலம் முழுமையாக குணமடைந்து இன்னும் 10 நாட்களில் இல்லம் திரும்புவார் என தெரிவித்தார். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. மீண்டும் அம்மா அவர்கள் முழு உடல்நலம் பெற்று இந்த மக்களுக்கான நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திடுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை இங்கே தெரிவித்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 நாட்களில் அம்மா அவர்கள் போயஸ் தோட்டத்துக்கு திரும்பி விடலாம் என்ற நல்ல செய்தியை நமக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே தண்ணீரின்றி கருகும் பயிரை கண்டு அதிர்ச்சியில் மரணமடைந்த விவசாயியின் இறப்பால் திகைத்து நிற்பதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவையாறு அருகே கீழ்த்திருப்பூர்ந்தீர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்ற விவசாயி 3 ஏக்கர் விளைநிலத்தை குத்தகைக்கு பெற்று சம்பா சாகுபடி செய்துள்ளார். அப்பகுதி வாய்க்காலில் தண்ணீர் வரத்து நின்று போனதால் மனவேதனையுடன் இன்று நாற்று பறிக்க சென்றிருந்தார். அப்பொழுது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து வயலிலேயே அவர் உயிரிழந்தார். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதால் செய்வதறியாது திகைத்து நிற்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். விதை வாங்கினது தெளிச்சுட்டு அது களை புல்லு பிடுங்கினது எல்லாம் சேர்த்து கிட்ட ஒரு 50,000 ரூபா
கடன் வாங்கி செஞ்சுருக்காரு. காலையிலே வயலை போய் பார்த்துருக்காரு, ரொம்ப கருகி போயிருந்திருக்கு. பார்த்துட்டு மன உளைச்சல வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. போனோடனே எனக்கு தலையை வலிக்குது, நெஞ்சு வலிக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே வேர்த்து கொட்டி இருந்திருக்கு. 108க்கு அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. வண்டி வரதாங்கள அவர் இறந்து போயிட்டார். தண்ணியே வரலங்க. தண்ணி அது மாதிரி பாசனம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி ஆற்றுல வரல. என் பிள்ளைலாம் எப்படி கவர்ந்து பண்ண போகிறேன். ஊர் முச்சுன்னு வட்டிக்கு வாங்கி 3 ஏக்கர் நட ஏற்பாடு பண்ணி இந்த வருஷம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. வீடில்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு மனைகளை வழங்க வலியுறுத்தி நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் பேச்சுவார்த்தைக்கு அரசு அலுவலர்கள் வராததை கண்டித்து இன்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வீடில்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு மனைகளை வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசு அலுவலகம் மற்றும் பேருந்து, ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை அதிகரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வீரப்பன் சத்திரம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் முடிவில் பேச்சுவார்த்தைக்கு அரசு அலுவலர்கள் யாரும் வராததால் நேற்று இரவு முதல் மீண்டும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விடிய விடிய நாங்கள் கண்ணு முழிச்சு கொசுக்கடியில் அவதிப்பட்டு நாங்கள் போராட்டம் நடத்தியும் எங்களுக்கு எந்த கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து எந்த ஒரு உதவியும் செய்யலை. அவங்க எங்களை என்னன்னு கூட திரும்பி பார்க்கல. மாற்றுத்திறனாளின்னு ஒரு பச்சாதாபம் கூட படலை. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள படகு இல்லம், பள்ளத்தாக்கு போன்ற பகுதிகளில் செல்ஃபி எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக உதகை வரும் பயணிகள் அரசு தாவரவியல் பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா, தொட்டபெட்டா, உதகை படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம் போன்ற இடங்களுக்கு அதிகமாக செல்கின்றனர். இந்த பகுதிகளில் செல்ஃபி எடுக்க மக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. இதனால் அபாயமான பகுதிகளில் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் படகு இல்லம், பள்ளத்தாக்கு முனை, விலங்குகள் நடமாடும் பகுதிகளில் செல்ஃபி எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவற்றை கண்காணிக்க தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. செட்டிக்குளம் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் முருகப்பெருமான் கையில் கரும்பு வைத்திருப்பது சிறப்பம்சமாகும். திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சண்முகா ஹோமம் நடைபெற்ற பின்னர் பூரணாகுதி செய்யப்பட்டது. உற்சவர் பெருமான் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 41 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 41 வகையான அபிஷேகம், பால், தேன், அபிஷேகம், இது மாதிரி பல வகையான அபிஷேகம் பண்ணுவார்கள். மக்களுக்கு முருகன் அவர்கள் நல்லா காட்சி கொடுத்து வேண்டுகிற வரத்தை அள்ளி தருவார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற சூரசம்ஹார நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கிய கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெற்றது. சுவாமி சந்நிதி தெருவில் நடைபெற்ற அசுரர்களை வதை செய்யும் சூரசம்ஹார நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என்று முழக்கம் எழுப்பினர். அதன் பின்னர் அருள்மிகு சொக்கநாதர் கோவில் முன்பு சுப்பிரமணியருக்கும் தெய்வானுக்கும் நடைபெற்ற தீபாராதனைக்கு பின்னர் சுவாமி பூச்சப்பரத்தில் வீதி உலா வந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர், இரு நாட்டு வீரர்களும் கடும் பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கில் உள்ள மோசுல் நகரை கைப்பற்றும் முனைப்புடன் நடைபெற்று வரும் சண்டையின் பொழுது பிரிந்த உறவினர்களை முகாமில் மீண்டும் சந்தித்ததில் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சுமார் 1.5 லட்சம் மக்கள் வசிக்கும் எண்ணெய் வளம் மிக்க இந்த நகரை ஈராக் ராணுவம் நெருங்கியுள்ளது. மொசூலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தால்கை உள்பட பல்வேறு பகுதிகளை மீட்ட ராணுவம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது. இந்நிலையில் ராணுவத்தினருக்கும் IS தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெறும் சண்டையால் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட மக்கள் பல்வேறு முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். அவ்வாறு காசர் முகாமில் பிரிந்த உறவினர்களை மீண்டும் கண்டதில் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடவிருக்கும் இந்திய இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகளின் வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடரின் முதல் ஆட்டம் வரும் 9ஆம் தேதி ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. டிசம்பர் மாதம் 5 வரை போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிகளில் விளையாடுவதற்காக வங்கதேசம் தலைநகர் டாக்காவிலிருந்து இங்கிலாந்து அணி கடந்த புதன்கிழமை இந்தியா வந்தது. கேப்டன் அலிஸ்டர் குக் தலைமையில் மொயின் அலி, விக்கெட் கீப்பர் ஜானி பெஸ்டோ, பேலன்ஸ், பென் ஸ்டோக்ஸி, ஜான் ரூட் உள்பட 16 வீரர்கள் வந்துள்ளனர். இரு அணி வீரர்களும் மும்பையில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ராஜ்கோட் சென்றடைந்த இந்திய அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தஞ்சை உள்பட 3 தொகுதிகளின் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 81 பேர் போட்டி. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும். பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி. ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்தது. 18 பயணிகள் பலி, 25 பேர் காயம். திருச்செந்தூர் கோவிலில் சூரசம்ஹார விழா. பல லட்சம் பக்தர்கள் தரிசனம். இத்துடன் வேந்தரின் ஒருநாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறுக்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.